ஹாய், திஸ் டாக்டர் ரேவதி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய பேர் வீட்ல வந்து வயசானவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே எப்படி முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேஃபா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நெறைய விஷயம் நம்ம கேள்விப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசானவங்க வீட்ல கால் தவறி வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கேஸ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். அதாவது வீட்ல இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சேஃப்டியா அவங்கள பார்த்துக்கணும். அதாவது தடுக்கி விழறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ண பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெஸ்ட் ரூம்ல தான் அதிக பேர் விழுந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உட்காந்து எழுந்திரிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் குடுங்க. ஒரு கிராப் பார் இருக்கு இல்லையா? செவுத்துல வந்து ஒரு ஹேண்டில் மாரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அத பிடிச்சுக்கிட்டு அவங்க உட்கார எழுந்திரிக்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாதிரி அந்த டாய்லெட்ல இருக்கிற நம்மளுடைய ஃப்ளோர் கலரும், அந்த க்ளோசெட் கலரும் ஒரே மாதிரியே வைக்காதீங்க. 2மே வந்து வேற வேற கலர்ல இருக்கட்டும். அப்பதான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். பிகாஸ் 2ம் ஒரே கலர்ல இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு எங்க உட்கார்றோம், எங்க கால வைக்கிறோன்றது தெரியாம தடுக்கி விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ரெஸ்ட் ரூமை வந்து சேம் கலராக வைக்காம 2யும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வைங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹேண்டில் பார் அங்கே வைங்க சப்போர்ட்க்கு. பிடிச்சிக்கிட்டு உட்கார எழுந்திரிக்க அவங்களுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் லைட், அதாவது நைட் டைம்ல இருட்டில் வந்து கண்ணு தெரியாம கால் எது மேலேயே வச்சு விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல ஏதாவது சின்ன ஒரு நைட் லேம்ப், அது இல்லை இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, காலை வச்சாலே வந்து ஃப்ளோர்ல லைட் எரியிற மாதிரி நிறைய சென்சார் லைட்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நீங்க போலனாலும் அட்லீஸ்ட் ஒரு மினி நைட் லேம்ப்பாவது போட்டுட்டு வைங்க. அவங்களுக்கு நடக்கிறதுக்கு அவங்களுக்கு ஓரளவு வசதியா இருக்கும். பிகாஸ் கேட்ராக்ட் இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்ணு வந்து கொஞ்சம் மங்கலா ஆகுற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல எதுல கால் வைக்கிறோன்றது தெரியாம இருக்கும். அந்த மாரி டைம்ல அவங்கள வந்து ஒரு நைட் லேம்ப் போட்டு சேஃபா கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதுல கூட அவங்களுக்கு கால் வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம். ஸ்டெப்ஸ் எங்க முடியுதுன்னு தெரியாம இருக்கலாம். அதுக்கு அவங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஜஸ்ட் ஏதாவது ஒரு டார்க் கலர் ஸ்டிக்கர் மாதிரி அந்த ஃபோல்டுல வந்து ஒட்டி வச்சுருங்க. அதே மாரி ஸ்டெப்ஸ்ல வந்து ஹேண்டில் இருக்கணும். இந்த ஃபோல்டுல ஒட்டி வைக்கிறது வந்து நம்ம நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாரி இடத்தலாம் பார்த்துருப்போம். ஸ்டெப்ஸ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா, அந்த எட்ஜஸ்லலாம் வந்து ஒரு டார்க் கலர் ஸ்டிக்கர் மாதிரி இல்ல பெயிண்ட் மாரி அடிச்சிருப்பாங்க. அது ஏன்னா, ஸ்டெப்ஸ் எங்க முடியுதுன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். கால வைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தடுக்கி விழறதுக்கான வாய்ப்பு என்னென்னலாம் இருக்கோ, அதெல்லாம் வந்து நம்ம முடிஞ்ச வரையும் மாத்திடலாம். அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, வயசாக வயசாக உங்களுக்கு இம்யூனிட்டி லெவல் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிடும். ஈஸியா வந்து இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிக்கலாம். அந்த மாரி டைம்ல அவங்கள வந்து நம்ம தான் இன்ஃபெக்ஷன் ஆகாத அளவுக்கு சேஃபா பார்த்துக்கணும். சின்ன சின்ன சிம்ப்டம்ஸ் ஏதாவது தெரிஞ்சாலுமே நீங்க டாக்டர் கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. எதனால இருக்குன்னு. அதே மாதிரி பிசிக்கல் சப்போர்ட்டும் நம்ம குடுக்கணும். எங்கேயாவது வெளியில போறாங்கன்னா, தனியா அனுப்பாம கூட ஏதாவது ஒரு சப்போர்ட்டோட போங்க. இது மட்டும் இல்லாம பிசிக்கலாவும், மென்டலாவும் அவங்கள ஸ்ட்ராங்கா வைக்க பாருங்க. எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் குடுக்காம வயசான டைம்ல அவங்க எல்லாரையுமே ஹேப்பியா வச்சுக்க நம்மளால முடிஞ்ச விஷயங்கள் நம்ம பண்ணலாம்.